ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காய் அப்படின்ற அனிமையுடைய எபிசோட் நம்பர் 4 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பழைய எபிசோட்ஸ் யாரும் பார்க்கலன்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது, போய்ட்டு பார்த்துருந்துங்க. அப்போ தான் கதை புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ யாரோ ஒரு ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருக்கான். இல்லைங்க, இவன் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தான், ரொம்ப தொலைஞ்சிட்டான், அதனால தான் நான் இவனை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அவங்க அப்பாவுக்கு அதாவது இங்கே நிற்கிறார் இல்லையா, அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது போல், அதுக்காக மருந்து தேடணும் அப்படின்றதுக்காக சின்ன பையன் வெளியே போயிருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு விஷயம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் கலெக்ட் பண்ணக்கூடிய மஷ்ரூம்ஸு எல்லாத்தையும் கில்லை விற்றுட்ருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கில்லை வாங்குறாரு இல்லையா, அவர் ரொம்ப ஆச்சரியம், எப்பா இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுப்பா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹரியானா நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னவொடனே ஹீரோ பாதி எடுத்துக்கிறான். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ குளிக்க வந்தோடனே, பா இந்த இடத்துல குளிக்கிறதே ரொம்ப சரியான சுகம்பா, ஆனால் இதை ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா, கேவலமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ க்ளீன் சொன்னதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லி அப்படியே இப்போ எப்படி க்ளீனாக இருக்குது அப்படின்னு வரும்போது, ஏய் எப்படிடா இருக்க அப்படின்ற மாதிரி டாக்கிரோ அப்படின்னு ஒருத்தர் நிற்கி பேசிகிட்டு இருக்கான். என்னப்பா நீ இன்றைக்கும் குளிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாங்களே இன்றைக்கும் நான் குளிக்க வந்துட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிரோ இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனுடைய பேர் டாக்கிரோ தான். அப்போ ஃபஸ்ட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா, என்ன ஹெல்ப் பண்ணா அப்படின்றத நம்ம கிளியோ சொல்கிறான். ஆமாம் கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு குடும்பத்தில் அந்த அப்பாக்கோ யாருக்கோ ஏதோ முடக்கவாதம் ஏதோ இருந்துச்சு, உடலில் பிரச்சனை இருந்துச்சு, அதையெல்லாம் க்யூர் பண்ணியாமே, உன்னால் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுமா, அதுக்காக என்ன வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் எதுவும் வாங்கலை, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை போல், ஆனால் அதை கேட்காமையே போயிடுறான். ஆனால் ஹீரோ அதை நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறான், குளிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பொருட்கள் எல்லாம் விற்றான் இல்லையா, அந்த இடத்துக்கு கேட்டுட்ருக்கான். இந்த மாதிரி பணம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணம் இது பண்ணிட்டதுக்கப்புறமா அவன் அங்கே பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொல்கிறான். நீ ரேங்க் அதிகப்படுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிட்டு திருப்பி நான் எஃப் ரேங்க்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக அவன் எடுத்துக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், திருப்பியும் அந்த ரிக்வஸ்ட்டெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஹரியானா பக்கத்தில் ஒருத்தர் நின்றுருப்பான். தம்பி நீங்கள் வா, அங்கே போர் நடந்துகிட்ருக்கு, மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, நீ எங்கள் கூட வரணும், அதே போல் ட்ராகன் நைட்டான அந்த கிளேவை போயிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை அவன் கேட்குறான். கேட்ட உடனே என் பேர் டாக்கிரோ அப்படின்னு. டாக்கிரோவா, நீ தான் அந்த புதுசாக எஃப் ரேங்க் அட்வென்ச்சரா, இந்த கிளேவு எப்போ பார்த்தாலும் உன் பாட்டே புராணமே பாடிட்டுருக்கான்பா, அவன் எப்போவுமே உன்னை புகழ்ந்து பாட மாட்டான், ஆனால் உனக்குள்ளே ஏதோ திறமை இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான், ஆனால் பார்த்தா நீ அப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோவை கூப்பிட்டான் இல்லையா போருக்கு, அவன் வரான். அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்க, பா இவன் இதுக்கெல்லாம் தெரிப்பட்டு வர மாட்டான், இவனை போய் பெரிய ஆளு இது ஆளுன்னு பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு சின்ன எஃப் ரேங்க் அட்வென்ச்சர் தான், அதே போல் மெட்டீரியல் கேட்குறீங்க தான் அப்படின்னு சொல்ல, நான் ஆளை பார்த்தெல்லாம் இடம் போட மாட்டேன் தம்பி, உனக்குள்ள ஏதோ திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு கூடவே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே எலிக்காது வச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது பார்ட்னர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இவங்க 2 பேர் தான் ஒன்றா சேர்ந்து வேலை பண்ண போகிறாங்க. அப்படியே அங்கே அட்டாக் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. இடத்துக்கு அங்கே கேம்பில் பார்த்திங்கன்னா அங்கே சில பேர் இருக்காங்க, அதாவது காப்ளிங்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அதை அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நேரத்தில் அந்த பொண்ணும் பயந்துடுது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இங்கே பாருமா இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது, நீ தைரியமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, வாழ்க்கைனா பெரிய பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அட்வைஸை போட்டு அந்த பொண்ணுக்கு பயத்தை போக்கிடுறான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு கிளேவ் வந்துடுறான். அதாவது யார், நம்ம ட்ராகன் நைட்டுன்னு சொல்கிறான் இல்லையா கிளேவு, அவன் வந்துடுறான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கிளேவ் சொல்கிறான், பா நான் கூட நீ என்னவோ கிழக்கா பையன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன், ஆனால் நீ பயங்கரமாக பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் நானே ஒரு சமயம் ஆடி போயிட்டேன், அந்த பொண்ணுடைய தைரியத்துக்கெல்லாம் இதுன்ற இதுங்கெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நார்மலாக சொல்கிறான். சொன்ன உடனே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் போருக்கு தான் வந்தேன், எங்கெல்லாம் மக்கள் எல்லாம் அவதிப்பட்டுருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளேவன் சொல்ல, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல,
இல்லை அது அடிபட்டிருந்தாலையும் உங்களுடைய வீரத்தழும்பு தானே அப்படின்னா, இல்லை வீரத்தழும்பெல்லாம் இல்லை, ஒரு போருக்கு போகும்போது எதிரியோட பின்னாடி இருந்து வாங்கிட்டு தப்பிச்சு வந்தேன். அதனால் இல்லை நீங்கள் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது. கிளேவ்ன்றவங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அடியை வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீயாவது இதை புரிஞ்சுக்கிட்டு என்னை இந்த மாதிரி யோசிச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாராட்டிட்டு, ஹீரோவை பாராட்டிட்டு அங்கேருந்து நான் போயிட்டு மற்ற காப்ளின்ஸ் எல்லாம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளேவ் அங்கேருந்து கிளம்பின உடனே ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஹீரோ அவனுடைய மந்திரக்கோலை எடுத்து அப்படியே வந்து அந்த இடத்த சுற்றி, அதாவது அந்த கேம்பில் இருக்கக்கூடிய இடம் அந்த மட்டும் மக்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஃபுல்லாக சீல்டு போட்டுட்டு அப்படியே அவனுடைய வேகத்தை கூட்டிக்கிட்டு வரான். எங்கெங்கெல்லாம் காப்ளின்ஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம் அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அடித்து போட்டுட்டு கிளேவ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேட வந்துட்டுருக்கான். எல்லாருக்கிட்டையும் வரும்போதே கேட்டுக்கிட்டே வரான், கிளேவ் எங்கன்னு. அப்படியே நிறைய காப்ளின்ஸ் இருக்குது அந்த இடத்துல. வந்து நம்ம பி இவங்களெல்லாம் காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு பியை வச்சு என்ன பண்ணுறான், பி வந்து கரெக்டாக கொடுக்கவே எல்லாமே ஒரே அடியில் காலியாக இருக்குங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு எந்த பக்கம் போனார் எது போனார் அப்படின்னு கேட்க, இல்லை இவர் ஏற்கனவே அந்த பக்கம் போயிட்டார். உள்ளே நிறைய பேர் மாட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த காப்ளின்ஸோடைய இடத்த நோக்கி போயிட்டுருக்காரு. ஏன்னா மக்களுக்காக இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் மொத்தவரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டுக்கு சொன்னோடனே ஹீரோ வந்து பயங்கரமாக தேடிக்கிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா கிளேவ் பயங்கரமாக வந்து சண்டை போட்டுருக்கான். அந்த இடத்துல என்னங்க தனியாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கூட அங்கே வந்தேன், உனக்கு உயிருக்கு எதுனா ஆபத்தாக பார்த்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளேவ் வந்து பயங்கரமாக நம்ம ஹீரோவை பயங்கரமாக திட்டுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து ஆளாக்கு சைஸில் இருந்ததெல்லாம் அண்டா சைஸில் இருக்குங்க. இது கிளாபின்ஸு அண்டா சைஸில் இருக்கிற மாதிரிலாம் வந்து நிற்க, ஐயோ என்ன நிறையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது, இதெல்லாம் ஊரில் போச்சுன்னா மக்களெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பி கிட்ட சொல்கிறான், பி மற்றவங்கள பார்த்துக்க, அதுக்குள்ளே நான் இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், திரும்ப அவனுடைய மந்திரக்கோலை எடுத்து என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட கேட்குறான், இல்லை உங்கள் முன்னாடி அந்த தழும்பு இருக்குல்ல, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, உங்களுக்கு அது வீரத்தழும்பு தானே அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்கு. இல்லை அது வீரத்தழும்பு இல்லை, எனக்கு ஒரு அசிங்கம், அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், மேஜிக் தண்ணி, அதாவது அண்டர் வாட்டர் ஏரிங் எலமெண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டு ரீபில்டிங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறான். சொன்ன உடனே என்ன ஆகுது, நம்ம கிளேவு அவை பள்ளியாக இருந்தவன் மாஸ்டராக மாறிட்டான்லே, செம்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விட்டுலே அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டுறான். அப்படியே வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அடித்து போட்டுறான். அந்த நேரத்தில் அடித்து போட்டு வந்த உடனே அங்கே இவனை கூப்பிட்டு வந்தான் இல்லையா, அவன் வந்து என்னப்பா நீ அவனை பெரிய சக்திசாலியாக மாற்றிட்டு போல், உன்னை ஏதோ நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் நீ பெரிய பெரிய மேஜிக்கெல்லாம் அசால்ட்டாக யூஸ் பண்ணுற, நீ யார் அப்படின்னு. இல்லைங்க நான் சாதாரணமாக சொன்ன போனால் ஒரு எஃப்ராங்க் அட்வென்ச்சர், அது மட்டும் இல்லாமல் நான் மெட்டீரியல் கேதரிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அப்படியே அடுத்த ஈவினிங் வந்து கிளேவ் வந்து நம்ம ஹீரோவை சந்திக்க வைக்கிறான். வந்தவொடனே டேய் நீ என்னடா பண்ண என்ன அப்படின்னு சொல்ல, கிளேவ் நீங்கள் ஒரு வழியாக மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஏன் மாறிட்டேன், இருந்தாலும் எனக்குள்ளே அந்த சக்தி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது தெரியுமா, முக்கியமாக சொல்லப்போனால் நீ எப்படி அதை பண்ண, அது மட்டும் இல்லாமல் நீ யார் ஒழுங்காக கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளேவ் வந்து நம்ம ஹீரோவை கேட்குறான். இல்லை நீ யாருன்னு எனக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லைப்பா நான் வந்து மேஜிக் தண்ணி யூஸ் பண்ணி தான் பண்ணேன். மேஜிக் தண்ணி யூஸ் பண்ண எதுக்குன்னா, அது வந்து ஒரு ட்ராகன், ஏன்சியன் ட்ராகன் உடைய மேஜிக் தண்ணி, அது மட்டும் இல்லாமல் அது போட்டோமா வந்து ஈஸியாக குணமாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லா நரம்பும் வந்து நம்மளுடைய பின்னாடி, அதாவது முதுகு தண்டு வழியாக தான் இருக்கக்கூடிய வழியாக தான் போயிட்டுருக்கு, அதை நினச்சி தான் ட்ரை பண்ணேன், அது இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்க நம்ம கிளேவ் சொல்கிறான், சரி நீ யாருன்னு ஒழுங்காக உண்மையாக சொல்லு, இது ஒரு ஏன்சியன் ட்ராகனுடைய குட்டி, அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய மூதாதையர்களுடைய மிகப்பெரிய எவால்யூஷனான ட்ராகன் ரைட் அப்படின்ற அந்த எவால்யூஷனை எனக்கு கொடுத்துருக்க, நீ சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு தயங்குறான். சரி நீ இது நம்புவியா என்னான்னு தெரியல, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ எல்லாத்தையும் சொல்கிறான். என்னது ஒன்று விடாமல் சொல்கிறான். இவன் எப்படி பூமியில் இறந்தான், பூமியிலேருந்து வாழ்க்கை எப்படி போச்சு, அங்கே எப்படி இறந்தான், ஒரு கடவுள் வந்து இங்கே கூப்பிட்டு நீ தான்பா இங்கே போகணும், எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி பவரெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சார் இல்லையா, அந்த எல்லாத்தையும் இங்கே வந்து கிளேவ்கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறான். இதை நம்பவே முடியல, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல, இருந்தாலும் ஏதோ சொல்கிற, நீ ஏற்கனவே செத்துட்டேன்ற
அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டுன்ற இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, இருந்தாலும் என்னை இதெல்லாம் மாற்றிருக்கியே அதனால நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கிளியோ வந்து ப்ராமிஸ் கொடுத்துட்டு, நீ நல்லாவே இது வேணாம் அது வேணான்னு சொல்லி எல்லாருக்கும் உதவி பண்ணுற, அதனால் நான் சொல்கிறத தான் இனிமேல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்புகிறான். அப்படியே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் கேதரிங்க்கு தேவையான கத்திரிக்கோலெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இல்லையா, அதனால வந்து அவன் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடு போடலாமா இல்லை கண்டினியூ பண்ணாமல் ட்ராப் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.